ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் 1 கப் கோதுமை மாவில் டீ கடை சால்ட்டு பிஸ்கெட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீட்டில் இருக்க கடாயிலேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பேக்கரி பிஸ்கெட் மாதிரி டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ஓவனே தேவையில்லைங்க, கடாய் இருந்தால் மட்டும் போதும். ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் மாவளந்து எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். எந்த கப்பில் நம்ம மாவளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். 1/2 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். இந்த பிஸ்கெட்டுக்கு பால் அல்லது சுடுதண்ணியோ நம்ம எதுவுமே சேர்க்க மாட்டோம். நம்ம சேர்த்துருக்க இந்த 1/2 கப் அளவு எண்ணெயே கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை எண்ணெயில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். சர்க்கரை எண்ணெயில் சீக்கிரம் கரையாது. இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கும் போது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். விஸ்கை வச்சு கரைச்சி விட்டோம்னா நல்லா ஈஸியாக கரைச்சிடலாம். இப்போ கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மைதா மாவில் இந்த டீ கடை சால்ட்டு பிஸ்கெட் செய்வாங்க. கோதுமை மாவில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி பிஸ்கெட் அப்படியே இருக்கும். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உருட்டும் போது நமக்கு உருண்டையாக பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். பிளேட்டை கவிழ்த்து வச்சு அது மேலே தான் திரட்ட போகிறேன். இப்போ இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா மேலே வச்சுட்டு திரட்டும் போது நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக திரட்ட வரும். இதுக்கு பதிலாக பட்டர் ஷீட் அல்லது பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா அது மேலே நீங்கள் வச்சு திரட்டும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா திரட்டியாச்சு. பிஸ்கெட் எந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு கட் பண்ண விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப் அல்லது முக்கோணமாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டாக தான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி டம்ளரில் கட் பண்ணுறேன். பெரிய பிஸ்கெட்டாக கட் பண்ணுறதை காட்டிலும் சின்ன சின்ன பிஸ்கெட்டாக கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓரத்தில் இருக்க மாவு எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ நமக்கு பிஸ்கெட் ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் திரட்டி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பிளேட்டில் லைட்டாக ஆயில் தடவிட்டு கோதுமை மாவை தூவிடணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து அடுக்கிடுங்க. கடாயை அடுப்பில் வச்சு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஹீட் பண்ணிக்கணும். மூடியில் இந்த மாதிரி ஹோல் இருந்தது, அதை பேப்பர் வச்சு அடைச்சி விட்டுட்டேன். இப்போ நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடாய்க்குள்ளே சின்ன ஸ்டாண்டோ அல்லது சின்ன கிண்ணத்தை கவிழ்த்து வச்சிட்டோம்னா பிஸ்கெட் தட்டை அது மேலே வச்சு வேக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. டீ கடை சால்ட்டு பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடணும். லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா எடுத்தோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிஸ்கெட் வெந்த உடனே சாஃப்டாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மொறுமொறுப்பாக இருக்கும். பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற பிஸ்கெட் மாதிரியே நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் மாவில் பெரிய பிஸ்கெட்டாக 9 பிஸ்கெட்ஸ் வந்தது. மீதி இருக்க மாவை திரட்டி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே பிளேட்டில் அடுக்கி வச்சிடணும். மறுபடியும் நம்ம கோதுமை மாவு தூவ வேணாம். கடாய் நல்லா சூடாக இருக்கும், உடனே நம்ம வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த பிஸ்கெட்டுக்கு மைதா மாவோ நெய்யோ பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டீ கடை சால்ட் பிஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.